ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்குள்ளையும் பச்சோந்தி எப்படி தன்னுடைய நிறத்தை முற்றிலுமாய் மாற்றுகிறதோ அப்படி உங்கள் உணர்வுகளையும் உங்கள் உருவங்களையும் மாற்றக்கூடிய சக்தியை உங்களுக்குள் நான் வைத்திருக்கிறேன். பச்சோந்தி கலர் மட்டும்தான் நான் மாறும், ஆனா உனக்குள்ள நான் கொடுத்திருக்கிற மறுரூபம் எல்லாத்தையுமே மாற்றும். பச்சோந்தி ப்ரௌனை பார்த்தா ப்ரௌன் வந்துடும், ரெட்டை பார்த்தா ரெட்டு வந்துடும், ஒயிட்டை பார்த்தா ஒயிட் வந்துடும். அப்படி நீங்க கூட சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை பார்த்தா ஐஸ்வர்யம். நண்புக்குரியவர்களே, இந்த நாளை கூட உங்களை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே தொடர்ந்து மறுரூபம், உயிர்த்தெழுதல், ஜீவன் என்கிற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே நான் கர்த்தருடைய வார்த்தை பேசும்படி நான் விரும்புகிறேன். நாம் என்ன சொல்லுவோம்? என்னோட வாழ்க்கையில் நான் நிறையா உயிரினங்களை பார்த்தெல்லாம் ஆச்சரியப்பட்டிருக்கேன். சிங்கம் பாருங்கள், அந்த யானை அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கும், ஒட்டகச்சிங்கம் அவ்வளோ உயரமாக இருக்கும். சிங்கம் வந்து இவ்வளவுக்கு தான் இருக்கும், ஒரு 4 அடிக்குள்ளே 3 அடிக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அது வெளியில் வந்து அப்படி கர்ஜிச்சுன்னா யானைலாம் ஓடுது, சகடக் சகடக் சகடக்குன்னு. குதிரை ஓடுது, ஒட்டகச்சிவிங்க ஓடுது. ஒட்டகச்சிவிங்கலாம் அப்படியே பனைமரத்துக்கு மேலே இருக்கிற வந்து நொங்க சாப்பிட்டுட்டு போயிடுது. அது ஓடுது, அம்புட்டையும் சும்மா அதிருது இல்லை அப்படின்ற மாதிரி காடே அதிருது. அப்போ இந்த சிங்கத்துக்கு என்ன போல்னஸ் பாருங்களேன். அப்போ அதை பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த சிங்கத்துக்கு என்ன போல்னஸ் வச்சிருக்கீங்க, இந்த போல்னஸ் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓங்கி அடித்தா 1.5 டன்னு எந்த பிரச்சனையும் காலி பண்ணிடலாமே ஆண்டவர். அப்போ கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை தேடுகிறவர்களோ இல்லை, இன்னொரு வசனம், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் நீதிமான் பயப்படான், நீதிமானோ சிங்கத்தை போல தைரியமா. அப்ப சிங்கம் உள்ள இருக்கு. இப்ப இதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க எனக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன். சிங்கத்தோட தைரியம், அப்புறம் வந்து புறாவோட கபடம் இல்லாத தன்மை, இதெல்லாம் எனக்கு தாங்க, இதெல்லாம் தாங்க தாங்க ஆண்டவரேன் ஜெபிச்சப்பவர் சொன்னார். அதுகிட்ட இருக்கிறத உனக்கு தாங்கன்னு கேட்காத, உன்கிட்ட இருக்கிறதான் பிச்சு பிச்சு அங்கே கொடுத்துருக்குறேன். சில நேரம் ஒன்றை நீ மறந்துடுவ, ஒன்றை நீ மறந்த பிறகு உன் கண்ணாடியை காட்டிங்க பாரு, இந்த தைரியம் இருக்குல்ல, இதுதான் நீ அப்படின்னு உனக்கு காட்டுறதுக்கு தான் நான் வச்சிருக்கிறேன். பல நாட்கள் கடவுள் என்கிட்ட பேசியிருக்கிறார். இந்த முள்ளு மண்டிலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், தடவி கொடுத்துட்டு இருந்தா டப்புன்னு எதிரி வந்துட்டான்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஷர்ட் அப்படின்னு அவ்வளோதான், கையெல்லாம் வந்து காயமாயிடும். நான் கூட சிலருக்கு ஜெபிக்க போகும்போது சிலருக்கு முன்னாடி அப்படி தான் இருக்கும். இயேசு நாமத்தில் என்னடப்பா அது, சாரி நீ வணங்கவே மாட்டேன்னுட்டான், க்ளவுஸ் போட்டு தான் ஜெபிக்கணும். ஷர்ட்னு அடுத்த உருவம் இருப்பாங்க பாருங்க, அதோட எதிரிலாம் ஓடிடும். நண்பர்கள் மட்டும் உள்ளவா, எதிரி வந்தோன்னா சட்டு தூக்கணும்னு ஓடிடும் எதிரியெல்லாம். சிங்கமே மரணம் கொண்டாரு, மற்றதெல்லாம் மரணம், மற்ற விஷயங்கள்லாம் மரணம். சிங்கம் மட்டும் இருந்து விளையாண்டு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு டிஜிஎஸ் தினங்க அன்பாக பேசிகிட்டே இருப்பார் பாருங்களேன். கடைசியில் ஜெபிப்போம் இயேசுவின் நாமத்தில், அசுத்த ஆவியன்னு சரட்னு என்ன ஆயிடுவார், வேற ஒரு ஃபிகர் எடுத்துருவார். அவருக்கு ஒரு அத்தாரிட்டி வரும். சிங்கம் முழிக்கிற மாதிரி உள்ளேருந்து ஒரு விஷயம் முழிக்கும். இப்படி எல்லா விஷயங்களும் நமக்குள்ளே இருக்குது. இதை நான் ரொம்ப கவர்ந்து பார்த்த, ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நான் யோசித்த விஷயம் என்னென்னா, கமிலியன் அப்படின்னு இல்லை, வாட்ஸ் தட், பச்சோந்தி. பச்சோந்தி பார்த்துருக்கீங்களா? ஓந்தினா வேற, பச்சோந்தினா வேற. இந்த பச்சோந்தி என்ன செய்யும்னா, ஒரு மரத்தில் ஏறிச்சுட்டு வச்சுக்காங்களேன், அந்த ப்ரௌன் பச்சை கலர் மரம்னு வச்சுக்காங்களேன், கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும், அப்படியே பச்சையாயிரும். அதுக்கப்புறம் ஜல்னு மேலே போய் ஒரு பனை மரத்தில் ஏறுதுன்னா அப்படியே கருப்பாயிரும். நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு மரத்தில் ஏறிச்சுன்னா ப்ரௌன் ஆயிரும். அது விரும்புகிற கலர்லாம் வரும். நான் ஒரு காலத்தில் பார்த்துட்டு ஒரு தடவை நின்னே பார்த்துருக்கேன் எப்படி மாறுதுன்னு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த டீயை வாங்கிட்டு திரும்பும்போது என்ன காணன்னு பார்த்தா அந்த கேப்பில் மாறி இருக்கும். அது எனக்குள்ள அப்படி இருந்துச்சுன்னா, நான் யூகேல போய் இறங்கின உடனே அங்கே இருக்கிற வெள்ளைக்காரங்களை இப்படி லைட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்துக்கு நான் வெள்ளைக்காரன் ஹாய்
அடுத்து சவுத் ஆப்பிரிக்காவில் போயிருக்கேன். அவனை பார்த்தோன்னே எவ்வளோ நல்லா இருக்கு யோசிங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே இப்படி ஒரு இது எனக்குள்ள ஒரு நிறமிகளை மாற்றக்கூடிய ஒரு இது இருந்தால் போகிற இடத்துல எல்லாம் அவனை மாதிரியே மாறிடலாம். என்னடா வெள்ளைக்காரன், இந்த 10 நிமிஷத்துக்கு நான் வெள்ளைக்காரன்டா. என்னடா ப்ரௌனு, இந்த 10 நிமிஷத்துக்கு நான் ப்ரௌன்டா. இந்த பிளாக்டா நான். எவ்வளோ நல்லா இருக்கு யோசிங்க. இப்படியே ஜெபிச்சுட்டானே என்னமோ தெரியல, நம்ம கலர் வந்து ஒரே நிலைமையில் நிற்க மாட்டேன்ட்டு. என்ன சார் நேற்று வெள்ளையாக இருந்தீங்க, கலராக இருந்தீங்கன்றான், இன்னைக்கு கருப்பாயிட்டீங்கட்டான். சார் நேற்று கருப்பாக இருந்தீங்க, காலையில் ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க. எப்படி உங்கள் முகம் அது வேலைவாக்க ஆரம்பிக்குது போல. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட பேச போகிறேன். ரொம்ப சீரியஸான மேட்ரு. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு அப்படியே படுத்திருக்கும்போது திடீர்னு ஒரு வசனம் எனக்குள்ளே வந்துச்சு. ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். கைப்பற்றும் எல்லாரும் கைப்பற்ற. ஆமென். ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். கர்த்தர் சொன்னார், நீ மறுரூபம் ஆகத்தக்க ஒரு வல்லமை பச்சோந்திக்கு. எப்படி பச்சோந்தி என்பது ஒரு நெகட்டிவ் சென்ஸ்லேயே நம்மள்கிட்ட பேசிட்டாங்க. இது மூதையர் செய்த துரோகம். சரியா? மூதையார் செய்த துரோகம் எல்லாத்தையுமே எதிர்மறையாக பேசுகிறேன். அப்படி இல்லை. பச்சோந்தி வந்து ஒரு கிஃப்டடு. ஆமாம். அது என்ன போய் வந்து பேங்க்கில் லோன் வாங்கிட்டு கொடுக்காமையா போச்சு? அது என்னையா பாவம் பண்ணுச்சு? நீ பேங்க்கில் லோனை வாங்கிட்டு கொடுக்காம போயிட்டு பச்சோந்தி வயசு சொல்லு. என்ன எப்படி நீ கம்பேர் பண்ணலாம்? ஏண்டா நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு ஊருக்கு மாற்றி ஏமாத்திட்டு திரிறீங்க. நீங்கள் எப்படா எங்களை போய் கம்பேர் பண்ணலாம்? எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது. நாங்கள் தற்கொலை பண்ணிடுவோம்டா. இப்பெல்லாம் பேசாரு அந்த அது. ஆமாம். ஒருத்தன் ஒரு 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 3000 ஆவியை 7000 ஆவி உள்ளே சுமந்துக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். 6000 ஆவி கரெக்டு. உடனே அந்த ஆவி சொல்லுது, ஐயா இவரை விட்டு நாங்கள் எங்கே போகிறோம்? பண்டிகள்கிட்ட போயிடுறோம். பண்டிகள் போய் வேணாங்க ஹலோ வேணாங்கன்றப்ப போகலான்ட்டார் ஏசுனார். நேராக வந்தவன, அட பாவி, இந்த ஆவியோட வாழ்றதுக்கு செத்துடலான்டான்ட்டு எல்லாம் சூசைட் பண்ணி. இவனுக்கு வெக்கமாகி போச்சு. இந்த ஆவியோட எத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தோம். பன்றிகளுக்கு இருக்கிற சென்சிட்டிவ் கூட நமக்கு இல்லாமல் போச்சுடான். இவன் வருத்தப்படுறேன். பச்சோந்தி சொல்லுது, நீ வந்து ஊரை ஏமாத்திட்டு திரியிற, ஏன் பேர் அதுக்கு நீ வச்சுக்கிட்டு இருக்க பச்சோந்தி? நாங்களாம் ஒன்றை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறோம். மனுஷன் மாதிரி வாழ்ந்துடக்கூடாதுப்பா. இந்த ஃபிஷ்ஷெலாம் சொல்லிச்சான். ஒரு ஃபிஷ் வந்து குட்டி ஃபிஷ் அப்படியே வெளியே தவிட்டு, அம்மா வெளியில் நல்லா இருக்கு, நம்மளாம் வெளியே போகலாமா அப்படின்னா, அம்மா மீன் சொல்லிச்சான், நம்மளாம் ஃபிஷ்ஷுமா தண்ணியில் இருக்கணும். இப்போ வெளியில் இருக்கலாம் செல்ஃபிஷ்ஷு, நம்ம ஃபிஷ்ஷு அப்படின்னு. மனுஷன் வந்து பச்சோந்தியை தப்பாக சொன்னான். பச்சோந்தி இட்ஸ் எ பியூட்டிஃபுல் க்ரீச்சர். ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படும். கர்த்தர் எனக்கு சொன்னார், உனக்குள்ளே உங்கள் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் பச்சோந்தி எப்படி தன்னுடைய நிறத்தை முற்றிலுமாய் மாற்றுகிறதோ அப்படி உங்கள் உணர்வுகளையும் உங்கள் உருவங்களையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்குள் நான் வைத்திருக்கிறேன். அது நொடிப்பொழுதிலே உனக்குள்ளே வேலையை செய்யும். நொடிப்பொழுதிலே உனக்குள்ளே வேலை செய்யும். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்னாரு, something is there which you have inside. அந்த transformation, the secret of transformation. நீங்க பச்சோந்தியை பார்த்தீங்கன்னா, if you know the reasons how it transformna, you can easily operate your transformation. Hallelujah. பச்சோந்தி எப்படி நிறத்தை மாற்றுது அப்படின்றத நீங்கள் சயின்ஸை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி உங்களுக்குள்ள நடக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த பச்சோந்தி என்பது தன்னை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு விஷயம் வச்சு தேவன் உங்களுக்குள்ள இமைப்பொழுதுனா, இந்த சொடக்கு போகிறதுல 100ல் 1 பங்கோ 1000ல் 1 பங்கோ சொல்கிறாங்க. இதுக்குள்ளே 1000ல் 1 தான் இமைப்பொழுது. இப்படின்றக்குள்ள 100 தடவை நீ கண்ணை அமைச்சு எடுத்துடலாம். அப்போ அந்த அப்படின்றக்குள்ள நீங்கள் மறுரூபமாக முடியும். இந்த மறுரூபமாகக்கூடிய சக்தியில் தான் இன்றைக்கி நீங்கள் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் பிசாசு உங்களை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களை கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயத்தை சொன்னாலும் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மறுரூபமாகிறீங்க. உங்கள்கிட்ட யாரும் விளாண்டு பார்க்கவே முடியாது. அப்படின்றக்குள்ள நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சாதாரணமாக உட்காருறீங்க, ஸ்டேஜுக்கு போனால் வேற ஆள் ஆயிடுறீங்க. மறுரூபம் ஆயிடுறீங்க. மறுரூபம்னா என்னன்னு தெரியுமா? இங்கே வாங்க தம்பி, வாப்பா, நீண்ட இடைவெளிக்கு பின்னாடி இருக்கேன், அவன் வா. சில டெலிவரன்ஸ் நான் கொடுக்கலான்னு விரும்புவேன். வா ஜேசு வாப்பா. மறுரூபம் அப்படின்னா என்னென்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இவர் இருக்கார், இவர் ஒரு ரூபம், எல்லாம் சொல்லுங்கள், ஒரு ரூபம். இப்போ இவர் இருக்கார், இவர் வேற ரூபம். இப்போ இவர் மனசுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, எப்படா இந்த மேக்ஸ்லேருந்து பாஸ் ஆகுறது,
எவனுக்கு கேனையா நம்மளுக்கு சிக்குவாங்கலாம் தோட்டம் பேச்சுக்கு சொல்கிறேன்ப்பா. அந்த மாதிரி வந்து எதுனோ ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கிற தாட்ஸ் எல்லாம் வேற. என்ன, இவனுடைய உருவம் வேற, இவனுடைய சிந்தனை வேற, இவனுடைய ஆசை வேற, இவன் விருப்பம் வேற. கைத்தட்டுங்க. டோட்டல் பர்சனாலிட்டியே வேற. பர்சனாலிட்டின்னு என்னென்ன வருது? உருவம், ஆசை, விருப்பம், வில் பவர் எல்லாமே வேற. இப்போ இவர் வேற. ஆமாம், இவர் மனசில் இருக்கிறது வேற. எம்எஸ்சியை படிச்சுட்டு பிஎட முடிச்சுட்டு இவங்க கூட குப்பை கொட்டுற மாதிரி ஆகி போச்சடா அப்படின்னு இவர் நினைக்கல. தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இவருடைய உருவம் வேற. இவர் என்ன சொல்றாரு? கர்த்தருக்காக நான் வாழ்வேன், வந்து தேவனுடைய ஊழியர்களுக்கு செய்வது தேவனுக்கே செய்கிற மாதிரி என் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி நடக்கணும், இந்த மாதிரி செய்யணும்னு இவருடைய விருப்பங்கள், ஆசைகள், எண்ணங்கள் இதெல்லாம் வேற. சென்னைக்கு நாங்கள் எல்லாம் போயிருக்கிறோம். நாங்கள்லாம் ஒரு நோக்கத்தோடு போயிருக்கேன். திடீர்னு குரோம்பேட்டைக்கு போகிறேன்றாப்பெல்லாம் இல்லை தம்பி, நம்ம அதுக்கு வரலப்பா, வேறொரு விஷயமாக வந்திருக்கிறோம். ஆனால் அவர் உருவத்துக்குள்ளே இருக்கிற விருப்பங்கள் வேறு, இவருக்குள்ள இருக்கிற வேறு. இப்போ இந்த உருவம் என்ன செய்யுது? இமைப்பொழுதிலே இந்த உருவமாக மாறிடுது. உருவம் மாறுது, எண்ணம் மாறுது. நல்லா பாருங்க, உணர்ச்சி மாறுது, விருப்பம் மாறுது, ஆசை மாறுது, கோல் மாறுது, எல்லாம் மாறுது. கை தட்டுங்க. இமைப்பொழுதிலே நாம் வேறு உருவமாவோம். நல்லா 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 நல்லா. மறுரூபம் என்கிற வார்த்தை பரலோகத்தோடு தொடர்புடையது அல்ல, அது பூமியோடு தொடர்புடையது. உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை வருகையோடு தொடர்புடையது மட்டுமல்ல, அது பூமியோடு தொடர்புடையது. ரொம்ப முக்கியமானது. வீட்டுக்கு வயர் கனெக்ஷன் நல்லா கொடுத்துட்டு கடைசியில் சப்ளைக்கு ஈபி எழுதி கொடுக்காம வெளியில் கொக்கியை போட்டிங்கன்னா அவரை கூட்டிகிட்டு வந்து ஈபிலேருந்து வந்தேன், சார் பாருங்க சார் கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம். கனெக்ஷன் எல்லாம் கரெக்டாக கொடுத்தீங்க, கொக்கியை கொண்டு போய் வேற இடத்துல போட்டிருக்கியே தம்பி. அதே மாதிரி மறுரூபம்னா என்ன? உயிர்த்ததை எல்லாம் நல்லா பேசிட்டாங்க தம்பி, இன்னும் முடியலை, வா. உன்னை இப்படி இழுத்துட்டு போனது யாரு? நீ இப்படி போக மாட்டே, யாரு? இவர் தானா? இன்னைக்கு டெலிவரன்ஸ் உனக்கு இருக்கியா? சீரியஸாக சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு டெலிவரன்ஸ் கர்த்தர் எனக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தாரு. அப்படி ஒரு டெலிவரன்ஸை இப்போ கொடுக்குறேன். இப்போ என்னன்னா, நல்லா கவனிங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? முக்கியமான வார்த்தையா, ஈபியில் எல்லாம் இது மாதிரி வீட்டுக்குள்ளே கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டீங்க. என்ன சொல்லுவோம், வயரிங்கை நல்லா பண்ணிவிட்டு அந்த கொக்கியை கொண்டு போய் எங்கே போட்டீங்க? திருட்டு கரண்ட்டில் போட்டீங்க. நீங்கள் அவர் கூப்பிட்டு போய் ஈபிலேருந்து வந்தவரை பார்த்துட்டு, ஐயா வந்து நீங்கள் ஈபிலேருந்து வந்திருக்கிறீங்க, நாங்கள் எல்லாம் நல்லா தானே பண்ணியிருக்கோம். நான் வந்ததே உன்னை காலி பண்ணு தான் வந்திருக்கிறேன் ஈபிலேருந்து. இல்லை, நான் வர சொல்கிறேன், உங்களை காலி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறேன்றப்ப நீங்கள் கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தாலே அவர் மாட்டணுன்ற முடிவோடு வந்திருக்காரு. நீங்கள் கொக்கியை கொண்டு போய் வேற இடத்துல போட்டிருந்தீங்கன்னா. இப்போ உயிர்த்தெழுதலை பற்றி அழகாக பேசிட்டாங்க, மறுரூபத்தை பற்றி சூப்பராக பேசிட்டாங்க, ஜீவனை பற்றி நல்லா பேசியிருக்கிறாங்க. ஆனால் கொக்கியை கொண்டு போய் வருகையில் போட்டாங்க. மறுரூபம் என்ற வார்த்தை பூமியில் வாழும்போது நடக்கிற ஒரு சம்பவம். இயேசு பரலோகத்துக்கு போய் மறுரூபமாகல, மறுரூப மலை பூமியில் இருக்கும் போது தான் மறுரூபம். மறுரூப மலை பரலோகத்தில் இல்லை, பஸ் ஏறி போனால் எருசலேமில் பார்க்கலாம். அப்ப மறுரூப மலை பூமியில் இருக்கிறது என்றால், மறுரூபம் பூமியில் ஆனார் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் மறுரூபம் பூமியில நடக்குது. இந்த மறுரூபம் ஏற்கனவே உங்களுக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தான் 8 மணிக்கு இருந்தவங்க மனநிலை வேற, 10 மணிக்கு இருக்கிறவங்க மனநிலை வேற. இப்ப நீங்க மறுரூபமாகி இருக்கிறீர்கள். கையை தட்டுங்க. இமைப்பொழுதிலே when you get the revelation in the fraction of second, you become transformed. ஒரு எக்காலம் உங்களுக்குள்ள தொனிக்கும், ஒரு ரெவலேஷன் உங்களுக்குள்ள வந்த உடனே இமைப்பொழுதிலே மறுரூபமாகும். அதனால தான் பாவியாய் இருந்தவர்கள் மறுரூபமான உடனே பரவசமாய் துதிக்கிறார்கள். யார் சார் ஒரு பாவியா? ஆமா, மறுரூபமாயிட்டாரு. வருத்தத்தில் இருக்கிறவன் மறுரூபமான உடனே பரவசமா ஆராதிக்கிறான். என்ன சார்? மறுரூபமாயிட்டாரு. ஒரு இமைப்பொழுதே உங்களை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு சக்தியை கர்த்தர் உனக்குள் வைத்திருக்கிறார். Come on, operate it and release it in the name of Jesus. இவன் வேறு, இவன் ஆசை வேறு, இவன் விருப்பம் வேறு,
இவன் எண்ணங்கள் வேறு, இவன் நோக்கங்கள் வேறு, இவன் உணர்ச்சிகள் வேறு. இப்பேற்பட்ட ஒருவன், இவன் எண்ணங்கள் வேறு, இவன் உணர்ச்சி வேறு, இவன் ஆசை வேறு, இவன் விருப்பம் வேறு. இந்த உருவமாய் நிமிடத்தில் ஒரு செகண்ட்ல மாறுவது போல நம்முடைய பழைய மனிதன், பழைய ஆசை, பழைய விருப்பம், பழைய மனிதன் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பேச, கால் மணி நேரத்துக்கு முன்னாடி பேசுறாங்க, ஒரு செகண்ட் அப்படியே மறுரூபமாக்கி வேற ஆளாகிறார். இங்கதான் பிசாசு 100% தோல்வியை தழுவுகிறான். என்னடா அது எப்படி சார்? அதாவது நீங்க ஒரு புது ஒரு BMW கார் வாங்கியிருக்கிறீங்க, ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கியிருக்கீங்க, உங்களை மாதிரி ஒரு கார் வாங்க முடியல அப்படின்ற வெறியில ஒருத்தன் ஒரு லாரியை கொண்டு வந்து நீங்க கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது என்ன செய்யறான்? மோதி டக்கால் நெளிஞ்சு வளைஞ்சு நொறுங்கிடுச்சு, பேனட்டே காலி ஆயிடுச்சு. உடனே அப்படி எட்டி பார்த்து அப்படின்ட்டு போயிடுறான். கொஞ்ச நேரத்தில் கொக்கியை மாட்டிட்டு வீட்டுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? வண்டி இழுத்துட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு ஆவலோடு உட்காந்துருக்கேன் அவங்க தெருமுக்கில். நீங்கள் என்ன செய்றீங்க? அவன் நசுக்கிட்டு போனோடனே திரும்ப காரை ஸ்டார்ட் பண்ணி ஜகால் 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 ஜகால்னு அப்படி டெர்மினேட்டரு. அவன் யார்? வில்லை மாதிரி இல்லை ஹீரோ மாதிரி, அவர் பேர் என்ன, ஆர்னால்டு மாதிரி தவக்கு நன்றி திரும்ப அப்படியே கார் புதுசாகி தக்க 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 பெயிண்டிங் கீண்டிங் எல்லாம் அப்படியே வர்ற வழியிலே புதுசாகி அப்படி திரும்ப அப்படி புது ரோல்ஸ் ராய்ஸாக வந்து இறங்குறீங்க. அப்போ தெருவில் தான் பார்க்குறேன், என்னடா இப்போ நசுக்கி போட்டோம். அதுக்கு மறுரூபமாகக்கூடிய சக்தி இருக்கு. கேள்வியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை அணைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஜஸ்ட் இந்த பச்சோந்தி கலரை மாறுற மாதிரி நீ பச்சோந்திக்கு கலர் மட்டும்தான்டா மாறும். ஆனால் உனக்குள்ள நான் கொடுத்துருக்கிற மறுரூபம் எல்லாத்தையுமே மாற்றும். மைண்டு, தாட்டு, டிசையரு, லாங்கிங்கு, இன்ட்ரெஸ்ட்டு, ஈவன் யுவர் அவுட்டு லுக்கு எல்லாமே மாறும். கையை தட்டி ஒரு திருடம் கொடுப்பான். ஓகே. சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை அணைத்தார். சிங்கக்கேவியோ ஆமென். மறுரூபமாகுங்கள், மறுரூபமாகுங்கள். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்று சொன்ன ஒரு இமை பொழுதிலே நீ மறுரூபமாவாய். Devil cannot overtake you, cannot overcome you, cannot overlook you. அவன் உன்னை ஜெயிக்க முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை மீறி அவன் ஒரு காரியத்தை வீட்டுக்குள்ள செய்ய முடியாது. ஆமென். இப்போ இந்த பச்சோந்தி எப்படி சார் இந்த கலர் மாறுதுன்னு சயின்ஸுக்குள்ள போய் பார்த்தோம்னா அவன் சொல்றாங்க, the secret of அந்த சேஞ்சிங் த கலர்ஸை எத்தனையோ நூற்றாண்டுகள் அறிவியலால் கண்டுபிடிக்க முடியலாம். சமீபத்தில் தான் ஜெனிவா யூனிவர்சிட்டியில், சுவிஸில் ஜெனிவா யூனிவர்சிட்டியில் அறிஞர்கள் ஒரு 70% கண்டுபிடிச்சாங்களாம் எப்படி இந்த பச்சோந்தி கலரை மாற்றுதுன்னு. அதுக்கு நான் சொல்கிற ரீசன் நம்பர் 1, இந்த பச்சோந்தியோடைய நிறமிகள் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் என்ன கலர் நிர்ணயிக்கிற இந்த நிறமி, இந்த நிறமிகள் 24 மணி நேரமும் மூளையோடு தொடர்புடையதாகவே இருக்கிறது. 24 hours கனெக்ஷன். சொல்லி எல்லாம் கையை தட்டு, நல்லா தட்டு, புரிஞ்ச எல்லாம் அல்ல இல்லையா சொல்லி கையை தட்டு, எல்லாம் சொல்லுங்க. 24 hours கனெக்ஷன், பாடி டு ஸ்பிரிட், 24 hours கனெக்ஷன். It is transforming you, it is transforming you continually, continuously, at any time. You can be transformed when you have a non-stop connection with the Heavenly Father. அந்த மூளை கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா, பச்சையில் ஏறிட்ட, பச்சையில் ஏறிட்ட, பச்சையில் ஏறிட்ட, பச்சையில் ஏறிட்டோன்னா அப்படியே நிறங்கள்லாம் பச்சையாகுமா. அப்படிதான் ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த ஆவியான ஒரு ஆவியோடு, பிதாவாகிய தேவனோடு ஆவியான ஒரு உதவியினாலே நீ இணைக்கப்பட்டு 24 மணி நேரம் இருக்கும்போது அப்படியே அவர் ஒவ்வொரு செகண்டும் ஒன்று மறுரூபமாயிட்டே இருந்தார். ஓ ராஜ்யம் எனக்குள்ளே வந்தார், சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாரே, ஆவியினால் யுத்தம் வேணே, சாத்தானை சவுக்கு
ஒன்றை மட்டும் நான் உணர்றேன். 30 வருடம் தேவனோட நடந்திருக்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில். ஒன்று தெரியுது, வெற்றியின் கடைசி நிமிடத்திற்குள் வளர்ந்து விட்டோம். 100% வெற்றியின் 100% வெற்றியை நாம் அனுபவிக்கக்கூடிய கடைசி நிமிடத்துக்குள்ள வந்துட்டோன்றத நீ ஆவியில நல்லா உணர்றேன் சார். We are the blessed generation. கையை தட்டு, இரத்தம் தெளிக்கப்படுவதாக, தெளிக்கப்படுவதாக. ஆமென், 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 ஆமென். இந்த பைபிளில் படித்ததெல்லாம், வேதத்தில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் கனவு கண்ட ஒரு நாட்களுக்குள்ள வந்துட்டோம். நமக்கு இருக்கிற ஞானம் சாலமோனின் ஞானம் அல்ல, தானியேலின் ஞானம். லூசிபரை பற்றி சொல்லும்போது தானியேலின் ஞானத்திற்கு ஒப்பானவன் அப்படின்னா, தட் இஸ் கம்ப்ளீட்லி கனெக்டட் வித் த ஹெவன்லி பீயிங்ஸ். டேனியலோட விஸ்டம் எல்லாம் சூரியனுக்கு மேலே, சாலமோனோட விஸ்டம் ஃபுல்லாக சூரியனுக்கு கீழே. ஆமாம் என் அன்புக்குரியவர்களே, அப்போ நமக்குள்ள நம்ம இந்த கடைசி நிமிடத்துக்கு வந்திருக்கிறோங்க. உலகம் அல்ல, ஒட்டுமொத்த யூனிவர்ஸும், ஒட்டுமொத்த ஹியூமனிட்டியும், இந்த ஹியூமன் ஹிஸ்டரி ஃபுல்லாக எதிர்பார்த்த ஒரு நிமிடத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். பக்கத்தில் கொடுங்க ஒன்று சப்புன்னு கொடுத்து, எல்லாம் கொடுத்து வச்சாலு இந்த காலத்தில் பிறந்ததுக்கே உனக்கு, ஆமாம் நீ கொடுத்து வச்சவன், ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இப்போ தான் அந்த மறுரூபம்ன்ற ஒரு விஷயமெல்லாம் ஓல்டு கவர்னன்ட்ல இருந்தவெல்லாம் நினச்சே பார்க்காத ஒரு விஷயம். புதிய ஏற்பாட்டில் பிறந்த ஓல்டு கவர்னன்ட் காரணம் நினச்சி பார்க்காது. இதெல்லாம் அவர்கள் கனவு கண்டு கூட, அதான் இயேசு சொன்னார், அவர்கள் ஞானிகளும் கல்விமான்களும், மன்னிக்கவும் நீதிமான்களும், அவங்கெல்லாம் விரும்பி அவங்க பெறாத இடத்துக்கு உங்களை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்போவுமே கடைசி காலத்தில் அவன் பிறந்திருக்கும். எல்லாம் சொல்லுங்கள். ஆமாம், ஒரு அப்பாவுக்கு கடைசி பிள்ளை எப்போவுமே செல்ல பிள்ளை. யோசேப்பு ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அதுக்கப்புறம் பென்யமீனை ரொம்ப பிடிக்கும். ஏன் கடைசி பிள்ளை. என்னை கூட ரொம்ப பிடிக்கும் பிதாவுக்கு, ஏன்னா நாங்களாம் கடைசி பிள்ளைகள், நம்மளாம் கடைசி பிள்ளைகள். ஆமாம் சொல்லுங்கள். மூத்த பிள்ளைக்கு பொறுப்பு நிறையா இருக்குது. ஆமாம், ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் தான். உலகம் அழிஞ்சிச்சுனாலுமே அவன் வேலை தான். ஆனால் நாங்களாம் கடைசி பிள்ளைகள். ஆமாம், ஆதாம் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்குது, நாங்களாம் செல்ல பிள்ளைகள். ஆமாம் சொல்லுங்கள். அதனால தான் வேதத்தின் மிகப்பெரிய சத்தியங்கள் எங்கள் வாழ்க்கை நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம், அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. ஸோ இந்த பச்சோந்தியை போல, நிறமாற்றுறது போல உங்களை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்குள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தனுக்குள்ளும் இது இருக்குது. அதனால தான், இல்லாட்டி நாம் துக்கத்திலே அழிந்து போயிருப்போம். இன்றைக்கு நம்ம அழியாமல் இருக்கிறோம்னா அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் மறுரூபமாகக்கூடிய சக்தி நமக்குள் இருக்கிறது. ஒன்று, இந்த பச்சோந்தி 24 மணி நேரம் அதோட நிறமிகள் மூளையோடு தொடர்புடையது. மூளையோட கட்டளை கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் எந்த ஒரு மனுஷன் கடவுளோடு 24 மணி நேரம் தொடர்புடையவனாக இருக்கிறானோ அவனை ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தர் அந்தந்த சூழ்நிலையிலே மறுரூபமாக்கி கொண்டே இருப்பார். ரெண்டாவது, எல்லா உயிரினங்களுக்கும் என்ன இங்கே பாருங்க, நான் ஆவியானவர் சொன்னார், போய் பச்சோந்தியை படின்னு. ஒரு 10 வரி தான் படித்தேன். 10 வரிகள் அவ்வளோ விஷயம். ரெண்டாவது, இந்த எல்லா உயிரினங்களுக்கும் பச்சோந்திக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லா உயிரினத்துக்குமே 2 கண்ணு சேர்ந்து ஒரு காட்சி தான் பார்க்கும். ஆனால் பச்சோந்தி மட்டும் 2 கண்ணில் 2 காட்சியை பார்க்கும். புரிஞ்சவன் கையத்தட்டு, புரிஞ்சால் மட்டும் கையத்தட்டு, புரிஞ்சால் மட்டும் கையத்தட்டு. We have 2 eyes. கையத்தட்டு. ஒன்று ஸ்பிரிச்சுவல் ஐஸ். ஆமே, இதை பார்த்து ஒரு பச்சோந்தி ஒரே நேரத்தில் 2 காட்சிகளை காணக்கூடிய திறமை படைத்தது. இதை பார்த்துக்கிட்டே இருக்குமா, இங்கே ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கு, அதே நேரத்தில் இந்த கண்ணு தனியாக செப்பரேட்டர் ரோல் ஆகுமா. இந்த கண்ணு கிளாக் வைஸில் சொல்லலுமா, இந்த கண்ணு ஆன்டி கிளாக் வைஸில் சொல்லலுமா, எப்படி வேணாலும் சொல்லணுமா. 360 டிகிரி சுத்தக்கூடிய தன்மை பச்சோந்தியோட கண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த 2 கண்ணு 2 மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கும். ஒரு பக்கம் பாருங்க அழுதுகிட்டு இருக்கிற பார்த்துக்கிட்டே இருப்பேன், இன்னொரு பக்கம் உயிர்த்தெழுதல் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் ஐசியூ பார்ப்பீங்க, இன்னொரு பக்கம் சாட்சி சொல்ற ஆவியினால் கொடுப்பார் இடம். ஆமே. ஓ, ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே ஆமே என்னை காண்பவர், அவரே
என்னை காப்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. ஸோ 2 கண்ணு எல்லாம் சொல்லுங்க, 2 காட்சி. ஒரு கண்ணு முன்னாடி வரவனை பார்க்குமா, இன்னொரு கண்ணு பின்னாடி வரவனை பார்க்குமா. இப்போ என்னன்னா 2 கண்கள் இந்த பச்சோந்திக்கு 2 கண்கள் 2 காட்சியை பார்க்க முடியும். உங்களுக்கு 2 கண்கள் இருக்கு, புரியாதவங்களுக்கு நான் பச்சையாக சொல்லிடுறேன். 2 கண்கள் இருக்கு, 2 கண்களுமே 2 காட்சிகளை காண முடியும். நீங்கள் இந்த பூமிக்குரிய விஷயங்களை பார்ப்பதற்கு 2 கண்ணு கொடுத்துருக்காரு உங்களுக்கு. இது ஒரு பேட்ச். இதில் இந்த காட்சியை பார்க்க முடியும். இப்போ இன்னொரு கண் இருக்கு, அந்த கண்ணு இது பார்க்கறத பார்க்காது, அது தனியாக ரோல் ஆகும், தனியாக செப்பரேட்டா வேற காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அச்சா, கையை தட்டுங்க வந்து அவருக்கு. பச்சந்தியோட ரகசியமே அதுதான். அதனுடைய பெரிய விஷயம் என்னன்னா கண்ணு. அது கண்ணில் எதை பார்க்குதோ அதை மூளைக்கு கொண்டு போய் அதை அப்படியே சரீரத்துக்கு கொண்டு வந்துடும். நம்ம கண்ணுக்கு ஒரு பவர் இருக்கு, இந்த கண்ணுக்கு இல்லை, ஆவிக்குரிய கண்ணுக்கு. அதில் எதை நீங்கள் பார்க்குறீங்களோ அது அப்படியே உங்கள் சோல் வாங்கி உங்கள் பாடியில் ரிவீல் பண்ணும். ஹல்லேலூயா. ஏன் பச்சோந்தி கண்ணை படிக்கிறோம்னா அது வித்தியாசமாக இருக்குன்றனால இல்லை, நிறம் மாறுறதுக்கு கண்ணு ரொம்ப முக்கியமானது. சொல்லுங்கள், நிறம் மாறுறதுக்கு கண்ணு முக்கியமானது. இமைப்பொழுதிலே நீங்கள் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. 2வது இதனுடைய பெரிய பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா கண்ணு தனியாகவே செயல்படும், 2 கண்ணு இருந்தாலும். 3வது பச்சோந்தி மட்டும் எல்லா உயிரினமும் ஓடி தான் வேட்டையாடும், ஆனால் பச்சோந்தி மட்டும் உட்கார்ந்த இடத்துலேருந்தே வேட்டையாடும். ஏன்னா அதனுடைய நாக்கு அது உடம்ப மாதிரி 2 மடங்கு நீளமா. கையை தட்டுங்க. ஆமென். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உங்கள் நாக்கு உங்கள் லைஃப்பை விட 2 மடங்கு பவர்ஃபுல்லானது. ஆமென். எல்லாத்துக்கும் கையில் தான் சாப்பாடு, அடித்து சாப்பிடணும். ஆனால் பச்சோந்தி மட்டும் அது அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். பச்சோந்தி நாக்கை விட்டுச்சுன்னா சட்டுன்னு அடிச்சு தூக்கிடும். உங்கள் எதிர்காலம், உங்கள் வயிறு, உங்கள் ஆசீர்வாதம் உங்கள் நாக்கில் தான். ஆமென், ஆமென், ஆமென். உங்க நீளத்தை விட உங்க நாக்கு நீளம் கூட. ஆமா, எட்டானிட்டியா பேசும் உங்க நாக்கு. ஆமென் சொல்லுங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி நடக்க போறத இன்னைக்கு நீ பேசுனீங்கன்னா அடிச்சு கொண்டு வந்து இன்னைக்கு கொண்டு வந்துடும். பச்சோந்திக்கு நாக்கு பவர்ஃபுல்லானது. மறுரூபமாக்கப்பட்டவர் எல்லாருமே பச்சோந்தின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை, ஒரு பாசிட்டிவாக இன்னையிலேருந்து உங்கள் மனசில் மாறணும். ஆமேன். கடன் வாங்கிட்டு கொடுக்காம ஓடினானே அந்த பச்சோந்தி, அவன் வேற, அவன் பிச்சோந்தி, அவன் பிச்சாண்டியா. இது பச்சோந்தியை பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பச்சோந்தி அழகானது, அது நிறத்தை மாற்றக்கூடியது. எந்த உயிரினத்துக்கு கொடுக்கல சார். சிங்கத்துக்கு மஞ்சள் தான், கரடிக்கு கருப்பு தான். அது பேர் என்னப்பா, அந்த புலி ஒன்று இருக்கு, அது பேர் என்ன, கரும் சிறுத்தை, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பேந்தர். அது இல்லையா, ஜாகுவார் தானது. அதுக்கு அந்த கலரு. இந்த படம் அதுனா அப்போகலிப்ஸ் ஏதோ ஒரு படத்தில் கலரு ரெஃபரன்ஸ் 2 பேரும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. 2 அப்படி அது கருப்பு தான். ஒட்டுக்கச்சு நீங்கள் என்ன செய்ய முடியாது, அது மேலே இருக்கிற அந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடை அழிக்கவே முடியாது. நீங்கள் நடராஜ் ரப்பர் வாங்கினா இந்த ரப்பர் வாங்கினாலும். அதெல்லாம் கத்தர் சொல்லுவார், ஒட்டகச்சிவிங்களுடைய கோடை நீ அழிக்க முடியுமா? எத்தியோப்பியன் தன் நிறத்தை மாற்ற முடியுமா? அவன் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க, டக்குன்னு பச்சோந்தி முடியுமே அப்படின்னு முன்னாடி நீ லிஸ்ட்ல இல்லைப்பா, நீ வேற. இந்த உலகத்தில் சொல்லப்படுற எந்த நியமமும் மறுரூபமாக்கப்பட்டவனுக்கு ஒட்டாது. நம்ம வேற. We are totally, ஆமென், exceptional. கையெழுத்தே. அல்லேலூயா சொல்லுங்க. இருந்த இடத்துல இருந்தே அடிச்சு தூக்கும்.
இப்போ இந்த சயின்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பச்சோந்திக்கு எப்போ நிறமாக மாறும், நிறமிகள் மாறும்னா, இந்த பச்சோந்தி என்ன செய்யும்னா, அது நிறத்தை மாற்றணும்னா இம்மீடியட்டாக தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய முழு உடம்பையும் ரெஸ்ட்டுக்கு கொண்டு வருமா. கமான், ரெஸ்ட். பதட்டம் இல்லாமல் தன்னை பச்சோந்தி வைத்துக் கொள்ளுகிற நேரம்தான் அது மறுரூபமாகிற நேரம்ன்றாங்க. கையை தட்டு, நல்லா தட்டிருக்க வேணாமா? பதறவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது, பதறாதவன் தான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். ஓ, கடந்த 5 ஜூலையிலிருந்து இந்த ஜனவரி வரைக்கும் என் லைஃப்பில் பெரும்பான்மையான நேரங்கள், நான் வருத்தத்தோடு சொல்லவில்லை, சந்தோஷத்தோடு சொல்லவில்லை, ஐசியூக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் டெத்துக்கும் மார்ச்சுவரிக்கும் மட்டுமே என்னுடைய பெரும்பான்மையான நேரங்கள். கடந்த ஜூலையில் ஆரம்பித்து தொடர்ந்து அதிரடி தாக்குதல். ஒன்று புரிந்து விட்டது, புதிய எல்லைக்குள் நுழைந்திருக்கிறோம். அதனால தான் கிளர்ச்சி செய்கிறாங்க. என்ன இந்த எல்லைக்குள்ள வந்துட்டோம்டா, நம்பிட்டு பேரும் காலி பண்ணா விட போகிறதே கிடையாது. போய் நிற்கிறேன், கோயம்புத்தூர் நின்றுக்கிட்டு இருக்கிறேன், ஃபோன் வருது, உங்கள் அக்கா மாப்பிள்ள ஆக்சிடென்ட் ஆகிட்டார், உங்கள் அக்கா கனவு ஆக்சிடென்ட் ஆகிட்டார், காதில் பிளட் வந்துருச்சு, ஸோ நோ சான்ஸ். ஏன்னா உள்ளே கொலாப்ஸ் ஆகினா தான் காதில் மூக்கில் வரும். உங்களுக்கு வேணா ரெஃபரன்ஸ் என்ன, இப்போ சமீபத்தில் கூட தர்பாரில் காதில் வந்துச்சுன்னா ஆள் காலின்னு அர்த்தம். அப்போ தான் பார்த்தேன், அப்பா ரஜினி அந்த பொண்ணு காதிலேருந்து வந்துருச்சு, ஆண்டவரே நீ எவ்வளோ நல்லவர், எங்கள் அக்கா மாப்பிள்ளைக்கு காதில் பிளட்டு வந்து இன்றைக்கி உயிரோடு வச்சுருக்கிறீங்க. ஆமாம், தர்பாருக்குள்ளேருந்து நம்ம தனி பார செயல்படுத்திக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஜூலை மாதம் தொடங்குச்சு, அவர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, டாக்டர்ஸ் டெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க, வாய்ப்பு இல்லைன்னு. இந்த வாய்ப்பு இல்லை, பிழைக்க மாட்டான்ற வார்த்தையை போன ஜூன்லேருந்து இன்று வரைக்கும் அடுத்து கேட்டு ஆவியானவர் அந்த பாலை, ஸ்டெம்பை நோக்கி வந்த பாலை 6-ஆக மாற்றினார். மாற்றி அவரை ஜீவனோடு நிறுத்தி வச்சிருக்கிறார். இருக்கிறாரா? பாருங்கள், நான் அடுத்த முறை அவர்களெல்லாம் சாட்சி ஏற்ற விரும்புகிறேன். அடுத்து பல சம்பவங்கள். சில சம்பவங்கள்லாம் எழுதி வச்சுட்டு வரல, ஆனால் உட்காந்து யோசனை எழுத முடியும், அவ்வளோ விஷயங்கள். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவுக்கு 3 முறை மரணத்துக்கு சமீபமானார். 3 முறை பிழைக்க மாட்டார் என்று மருத்துவர்கள் உறுதியாய் சொன்னார்கள். வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, நீங்கள் மெடிக்கேஷன் கொடுக்க வேண்டாம், ஏன்னா பிழைக்க மாட்டார் என்று உறுதியாய் சொன்னார்கள். 3 முறையும் கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். கரெக்டாக ஆகஸ்ட் 1ஆம் தேதி, செப்டம்பர் 1ஆம் தேதி, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 வரையும் 1ஆம் தேதி தான் வரும். கரெக்டாக 31ஆம் தேதி முடிச்சு காலையில் நான் ஜோம் பண்ணிட்டு புது வாக்குத்தத்தை கொடுக்கலான்னு போது ஒரு இடி வந்து விழுகும். ஒரு எதிர்மறையான சம்பவத்தை வாங்கிவிட்டு நேர்மறையாக எப்படி பேசுவது? ஒரு இமைப்பொழுதிலே நீங்கள் மறுரூபமாக, ஒரு இமைப்பொழுதிலே நான் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் என் மேலே விழுந்த அடியில் நிலகுலைஞ்சு கிடக்கும்போது ஒரு செகண்ட் என்ன மறுரூபமாக்குவார் தேவன். நான் வேறு மனுஷன் ஆவாய் என்கிற வார்த்தை நிறைவேறி இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அதற்கு பிறகு என் பையனுக்கு 3 முறை பரலோகத்தை விசிட் பண்ணிட்டு வந்துட்டாருங்க அப்பா, உங்கள்கிட்ட சாட்சி சொல்லுவார். அடுத்து என் பையனுக்கு பயங்கரமான டெங்கு ஃபீவருக்கான முழு அறிகுறி இருக்குது, அட்மிட் பண்ணிடணும் நாளைக்கு நான் இயேசு நாமத்தில் அந்த வார்த்தையை நான் சபிக்கிறேன், அந்த வார்த்தையை செயலிழந்து போக பண்ணுறேன். என் பையனுக்கு அது வராது, வாதையின் கூடாரத்தை அணுகாது. பாதிக்கு பாதி தான் பிளட் கவுண்ட்ஸ் இருக்குன்னா நான் சொன்னேன், அவன் நிறையா ஊழியம் பண்ணுவான், கருத்து நிறையா இருக்குது. அடுத்த நாள் பிளட் டெஸ்ட் கூட பண்ணலை, அவன் காய்ச்சல் சுகமாயிடுச்சு. எல்லாமே லைஃப் த்ரெட்டனிங் மேட்டரு. அதை நான் சொல்ல வரேன். இதற்கிடையில் நான் மிகவும் அதிகமாக நேசித்த பாஸ்டர் ஜெயராஜ் அவர்கள் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அவர் தலையில் அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போய் ஐசியூக்கு போய் அவர் அருகில் போய் நான் எவ்வளோ ஜெபித்து முடியாமல் இறந்து போனார். அதற்கு பிறகு என்னுடைய மாமனார் போன வாரத்தில் அவர் காலமானார். எல்லா பாலையும் ஸ்ட்ரோக் பண்ணி அடித்தேன். 2 பாலை என்னால் என்ன செய்ய முடியல, மீட் பண்ண முடியல. ஐ வென்ட் த்ரூ இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளே. இதுக்கிடையில் நான் ஜனங்களை உற்சாகப்படுத்தணும், ஜனங்களுடைய கவலையையும் அவனுடைய கேள்விக்குறியையும் குழப்பத்தையும் சரி செய்யணும், கூட செய்தியை கொடுக்கணும். ஒரு செய்தி கூட மாம்சத்தில் இருக்கக்கூடாது, ஆவியானோட வைப்ரேஷனும் ஆவியானோட வார்த்தை இருக்கணும்.
இதுக்கெல்லாம் உதவினது இந்த மனிதன் ஒரு ஸ்கில்ஃபுல்லானவன் என்பதே கிடையாது. வேத வசனம் நிறைவேறுகிறது. ஒரு இமை பொழுதிலே நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ஒரு இமை பொழுதிலே தேவனுடைய வார்த்தை நம்மை மறுரூபமாக்குகிறது. அந்த மறுரூபமாக்கப்பட்டதுனால தான் நம்மளால இப்படி ஒரு ஊழியத்தை செய்ய முடியுது. நீங்களும் இன்னைக்கு சர்வே பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீங்கள் மறுரூபமாக்கப்படுகிறீர்கள். சும்மா ஆறுதல் கிடையாது, சும்மா ஆறுதல் கிடையாது. நம்மால் ஆறுதல் சொல்லுகிறவரே கிடையாது, நம்மால் ஆறுதல் செய்கிறவர். ஆமென். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கர்த்தர். ஆறுதல் சொல்லுவது வேறு, செய்வது வேறு. என் அன்புக்குரியவர்களே, என்ன பொறுத்தவரை 7 பாலுமே 5 பால் 6, 2 பால் அவுட்டு கிடையாது. 7மே 6, 7மே 6. மேட்ச் இன்னும் முடியலை. நான் அங்கே தான் நிற்பேன், நான் அங்கே தான் நிற்கிறேன். நான் உங்களுக்கு விவரமாக சொன்னால் தான் புரியும். ஏன்னா நான் அப்போ தான் யோசிக்கிறேன். இப்போ நானே ஒரு மேட்டரை சொல்கிறேன், உங்களுக்கு புரியாதுன்னு தெரியுது, ஆனாலும் சொல்கிறேன். ஆனால் ஏன்னா நான் வேற ஒரு டைமென்ஷனில் ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தேவன் பேசும்போது எப்படி டைமென்ஷனில் பேசியிருப்பார், அதை நம்ம எப்படி உள்வாங்கணும்னா நம்ம அந்த டைமென்ஷனில் வந்தால் தான் அதை உள்வாங்க முடியும். சும்மா எதிர்காலத்தில் செய்ய போகிறாரு அது கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் தாண்டி அது வேற கோணத்தில் வேற ஆங்கிளில் தேவன் ஒரு விஷயத்தை நினச்சி பேசுகிறார். அது அப்போ இருக்கிறவனுக்கு புரியாதுன்னு தெரியும், ஆனால் அந்த இடத்துக்கு கொண்டு புரிய வைக்கிற தேவனாக இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த 6வது விஷயம், இந்த பச்சோந்திட்டு இருக்க விஷயம், இந்த பச்சோந்திக்கு மட்டும்தான் புற ஊதா கதிரை நம்ம கண்ணுக்கு தெரியாதுல்ல, அது கண்ணுக்கு தெரியுமா? இது எப்படி இருக்கு, புரியுதா உங்களுக்கு? புற ஊதா கதிர்னால என்னன்னு தெரியாது எங்களுக்கு. யாராச்சும் ஃபிசிக்ஸு யாருப்பா? நீ தானப்பா, சொல்லுப்பா. புற ஊதா கதிர் என்றால் என்ன? அது தெரிஞ்சால் நான் ஏன் உட்காந்துருக்கேன்? உனக்கு தெரியாமல் இருப்பதே நல்லதுமா என்ன? விசிபிளுக்கு மேலே இருக்கிறது இன்விசிபிள். அது இன்விசிபிள். ஆக அல்ட்ரா வயலட், அதாவது இன்விசிபிள். எல்லாம் சொல்லுங்க. பச்சோந்திக்கு மட்டும் இன்விசிபிள், விசிபிளா தெரியும். இதற்கு கூட சிங்க கேவியில் நான் இருந்து அவர் என்னோடு நடந்து வாடி தூளியா என்னை அழைத்தார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஒரு இமை பொழுதிலே மறுரூபமாகக்கூடிய ஒரு சக்தியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படின்றக்குள்ள இதுதான் உங்களை பச்சோந்தி எப்படி நிறத்தை மாற்றுதோ அப்படி உங்களை மாற்றிக்கிட்டே இருக்கு. அதனால தான் உலகத்தான் பாவத்தில் வந்து எந்திரிக்க மாட்டான். அந்த மனநிலையிலேருந்து வெளியே வரவே ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் தேவனுடைய மகா பெரிய கிருபை, மகா பெரிய தயவு, நீ பாவத்தில் விழுந்தாலும் இமை பொழுதிலே உன்னை மறுரூபமாக்குகிற கர்த்தர் அதிலிருந்து உன்னை விடுதலையாக்கி வேறொரு மனிதனாக, வேறு ஒரு தளத்திலே, வேறு ஒரு பர்சனாலிட்டியில கடவுளோடு தொடர்பு கொள்ள, கடவுளோடு நடக்க கர்த்தர் உனக்கு உதவி செய்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டி இருக்கிறார். அப்ப இந்த மறுரூபமாகிறது இருந்தா பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு அழகான கேள்வி. நான் அசிங்கமான கேள்வி, நான் அழகான பதில் சொல்றேன். நீங்கள் பாவம் செய்வதற்கு நீங்கள் மறுரூபமாக வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் பாவம் செய்வதற்கு அதே உருவத்தில் இருந்தால் நல்லது. ஏன்னா திரும்ப புரியுது நான் சொல்றது, திரும்ப பாவத்தை செய்யறதுக்கு திரும்ப அதுக்கு நீ மறுரூபம் ஆகணும். அப்போ மறுரூப செய்தி உங்களை பாவத்துக்கு நேராக கொண்டு போல, பாவம் செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த ரூபமே போதும். பாவம் செய்வதற்கு அதே ரூபம் போதும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பாவம் செய்வதற்கு அருரூபம் போதும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மறுரூபம் தேவை. அப்ப இந்த மறுரூபம் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, டக்குன்னு சுவிட்ச் ஓவர் ஆகி அக்கம்படி ஆஃப் பண்ணவே கூடாது.
பாப்பா ரம் பாப்பா ரம் பாப்பா கையை தட்டி தரரந்தன் திருரந்தன் தந்தன் சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கத்தேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நீங்க கூட எப்படி இந்த பச்சோந்தி அழகாக தன்னை நிறத்தை மாற்றுதோ அப்படியே நீங்களும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து உங்களை உடனே உடனே மறுரூபமாக்கி கொள்ள முடியும். பச்சோந்தி ப்ரௌனை பார்த்தா ப்ரௌன் வந்துடும், ரெட்டை பார்த்தா ரெட்டு வந்துடும், ஒயிட்டை பார்த்தா ஒயிட்டு வந்துடும். அப்படி நீங்க கூட சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை பார்த்தா ஐஸ்வர்யம் வந்துடும், ஆரோக்கியத்தை பார்த்தா ஆரோக்கியம் வந்துடும், நீடிய வாழ்வை பார்த்தா நீடிய வாழ்வு, வரத்தை பார்த்தா வரம் வந்துடும், கனியை பார்த்தா கனி வந்துடும். கையத்தே தெரித்து மட்டினியில் நடந்து பனித்துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இந்த பச்சோந்தியுடைய நிறம் வந்து தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றார் போல, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல எதுக்கெல்லாம் மாறும்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு வார்த்தை தான் பதறி மறந்துட்டேன், அதனுடைய மனநிலைக்கு ஏற்றார் போல. அதாவது பச்சையை பார்க்குறீங்க பச்சையாயிருங்க, ஐஸ்வர்யத்தை பார்க்குறீங்க ஐஸ்வர்யமாயிருங்க, சரியா? ஆரோக்கியத்தை பார்க்குறீங்க ஆரோக்கியமாயிருங்க. எதை பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு பரிசுத்தத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிசுத்தம் வந்துடும். ஏவாள் எதை பார்த்தால் பழத்தை பார்த்தால் பழத்தை பறித்தாள். ஆகான் பொன் பாலத்தை பார்த்தான், பொன் பாலத்தை. யூதாஸ் 300 வெள்ளிப்பணத்தை பார்த்தான், வெள்ளிப்பணத்தை பறித்தான், 30 வெள்ளி காசை வாங்கிட்டான். எதை பார்த்தாங்கன்னா அவன் கைக்கு வந்துடும். உங்களுக்கு ஒரு பெரிய வரம் இருக்கு, நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அதுவாகவே மாறிடுவீங்க. ஜங் ஜகதங் ஜகதங் ஜகதிங் ஜிகி ஜங் ஜங்க ஜங் ஜகரம்பம் திகரம்பம் திகரம்பம் ரம்பம் ரபம்பம் பபம் ஜகு 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 துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேவியோ பபம் சூளை நெருப்போ பபம் அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்லா கை தட்டுங்க. கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற மறுரூப கிருபைக்காக, மறுரூப கிருபைக்காக, மறுரூப கிருபைக்காக ஒரு இமை பொழுதிலே உங்களை மறுரூபமாக்குவாராம். பாவ எண்ணங்களிலிருந்து பரிசுத்தத்திற்கு, வியாதியின் எண்ணங்களிலிருந்து ஆரோக்கியத்திற்கு, மரணத்தின் எண்ணங்களிலிருந்து ஜீவனுக்கு. ஆமென். நம்மை இமைப்பொழுதில் மறுரூபமாக்குகிற கர்த்தர். உங்க மனநிலை கேட்டார் போல் நீங்க மாற முடியுமா? நீங்க பரிசுத்தத்தை விரும்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முழங்காலில் நிற்கிறது, மொட்டங்காலில் நிற்கிறது, குதிங்கால ஒரு காலில் நிற்க வேண்டாம். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு தான் சொல்றது, நல்லதே நினை, மார்ச்சுவரியை நினைக்காத, நாசமாக போகிறத நினைக்காத. ஏன்னா தட்பவெட்ப நிலை கேட்டார் போல் மட்டுமல்ல, மனநிலை கேட்டார் போல் நிறம் மாறிடும். ஆமாம். 198 பேர் கல்யாணத்தன்னைக்கு தான் அசிங்கமாக இருப்பாங்க. உண்மைதான் சார்ந்தவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நான் எப்போவுமே அசிங்கமாக இருக்கேன்றீங்க, என்ன சொல்லுறது? கல்யாணத்தன்னைக்கு தான் அலங்கோலமாயிருவாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க மனநிலை, நீங்கள் அசிங்கமாயிடக்கூடாது, நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா தூங்கி எந்திரிக்கணும், எனக்கு தூக்கமே வராது. இது போக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்ட்டு இவங்க வேறு வந்துடுவாங்க. யார்?
பியூட்டிஷியன் அவங்க வந்து போடு பேஸ்மெண்ட்டை போடு சார், சைடில் 2 பில்லர் எழுப்புங்க சார்ட்டான். எழுப்பி கொஞ்ச நேரம் பம்ப் பண்ணி ஏலியன் மாதிரி ஆக்கி விட்டுறாங்க. சாதாரணமாக வந்து பாயம் பார்க்குறான், பொண்ணு பார்க்குறப்ப நீ வந்து லைட்டாக சாதாரண பான்ஸ் பவுடர் போட்டு வந்து நல்லா தானே இருந்த, மனநல்ல பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் எல்லாம் நல்லாயிருக்கும். ஆமான்னு சொல்லுங்கள். பதட்டம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஆமாம் நிலவரம் கலவரம் ஆயிடும். ஓரளவு கலராக இருக்கலாம், அன்றைக்கி ரொம்ப கருப்பாக இருப்பேன் திருப்பதியில். நான் நிறைய நேரம் சும்மா காலையில் எழுந்திரிச்சு கண்ணாடி வைப்பேன், சார் சூப்பராக இருக்கிறடா. ஆனால் முக்கியமான ஆட்கள்கிட்ட போய் முகத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். இவர் தான் மாப்பிள்ளைன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அன்றைக்கி தான் கருப்பாக இருப்போம். மனநிலை ரொம்ப முக்கியம். உயிர்த்தெழுதலை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அடுத்த வாரம் எடுக்க போகிறேன். இந்த வாரம் மருவத்தை பற்றி உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்கள் தோல் நிறமிகள், அதாவது வாழ்க்கை மாம்சம், த விசிபிள் வேர்ல்டு இஸ் கனெக்டட் வித் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. உங்கள் சோல் 24 மணி நேரம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட தொடர்பிலே இருந்துச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கிற இந்த நிறமிகளை, நிறம்ன்ற சரீரத்தில் இருக்கிற நிறம் மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிற நிறத்தையே மாற்ற முடியும். புரியுதா? உங்களை சுற்றி இருக்கிற கலரையே மாற்றிடலாம். பச்சோந்திக்கு இப்படி வரேன், பச்சோந்திக்கு எல்லாம் சொல்லுங்கள், தான் கலரை தான் மாற்ற முடியும். ஆனால் எங்களுக்கு சுற்றி இருக்க கலரே மாற்றிடும். ஓகே, ஏசு உள்ள வந்தார், எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்தார், சிறுபண்ணே எழுந்துருந்தார். எங்கள் அங்கிள் நான் வந்து உயிர்த்தெழுத ஜெபம் பண்ணும்போது பெயர் சொல்லி லாசரே வெளியே வந்தார். இவர் பிரான்சிஸ் எப்படி வாயத்திறன்னு சொல்கிறது, வயசுக்கு மூத்தவர். ஒரு கேஷுவலாக இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, எப்படி ஒரு மண்டலத்துக்குள்ளே என் மைண்டு ஸ்பிரிட்டு சோலு அங்கே இருந்த என் கூட பாஸ்ட் அவர் யார், மார்ட்டின் எல்சடாய். நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். we have entered into the next realm of glory. இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. அந்த இடத்துக்கு வந்த பிறகு நீங்கள் டெட் பாடியை பற்றி, லாஸை பற்றி இதெல்லாம் பேசும்போது வேறு ஒரு மண்டலத்திலே பேசுவீங்க. அன்னைக்கு நான் பணக்காரனாவேன்னு சொன்னப்போ 4 பேர் முன்னாடி உட்காந்துட்டு பாவம் வயிற்றுக்கே வழியில்லாத நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவனோட பணக்காரன் நம்ம ஆகிட்டோம். அப்படி தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறத நம்பிக்கை இல்லாமல் பார்க்கிறவர்களெல்லாம் நாளை நம்மை ஆச்சரியமாய் பார்ப்பார்கள். அங்கே தான் லீடர் நிற்கிறாரு, அங்கே தான் நிற்கிறான் சந்திரன். இந்த மாதிரி அங்கே தான் லீடர் நிற்கிறாரு. எப்போவுமே நம்மளோட அட்வான்ஸாகவே யோசித்து அட்வான்ஸானோட நம்ம நம்ப முடியாத ஒன்றே நம்பிக்கிட்டு இருக்காருல்ல, அதனால தான் அவருக்கு பேர் லீடரு. புரியுதா? கொஞ்ச நாள் எல்லாரும் நம்பிடுவோம். ஆனால் இப்போ நம்ம நம்ப முடியாத ஒன்று நம்பிக்கிட்டு இருக்காருல்ல, அந்த கேப்பில் அவர் தனியாக தான் நடக்கிறாரு பார்த்தீங்களா, அதனால தான் அவர் பேர் லீடர். என் அன்புக்குரியவர்களே, இப்போ 4 விஷயத்தை உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஒன்று, இந்த உலகமும் ஸ்பிரிட் வேர்ல்டும் தொடர்பில் மாற்றக்கூடிய இந்த உலகத்தை, கண்ணுக்கு தெரிகிற உலகத்தை மாற்றனா கண்ணுக்கு தெரியாத அந்த ஆவி மண்டலத்தோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். பச்சோந்திக்கு அதனுடைய பிரெயின் செல்லு, பிரெயின் வந்து ஸ்கின்ல இருக்க நிறமிகளோடு 24 hours தொடர்பில் இருக்கும். அதனால் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்களும் கூட இந்த உலகத்தோட தொடர்பில் இல்லாமல் அந்த உலகத்தோட தொடர்பில் இருந்தால் என்ன நடக்கும்? சூழ்நிலையை மாற்றிக்கிட்டே இருக்க முடியும். நம்பர் 2, இங்கேருந்து வரேன். பச்சோந்திகள் மட்டும்தான் புற ஊதா கதிர்களை பார்க்கும். இங்கே உட்கார்ந்துருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் உள்ளே வந்தான்னா ராமசாமி, குப்சாமி, பீட்ரு, வந்து ஸ்டீவன் அண்ணன், ஆண்டனி அண்ணன், இவங்கள தான் பார்ப்பான். ஆனால் நம்ம மட்டும் இங்கே இருக்கிற நீங்கள் அறியாத ஒருவர் நம் மத்தியில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசுவை பார்க்கிறோம், ஆவியானவர் அபிஷேகத்தை பார்க்கிறோம், வல்லமையை பார்க்கிறோம், தேவனுடைய மகிமையை பார்க்கிறோம். மற்றவர்கள் கண்களுக்கு புலப்படாத புற ஊதா கதிர்களை பார்க்கக்கூடிய வல்லமை பச்சோந்திகளுக்கு மாத்திரமே. கையத்தட்டே. Seeing the unseen things. When only you see the invisible things, you can do impossible things. ஓரல் ராபர்ட் சொன்னார். கண்ணுக்கு தெரியாத என்னைக்கு நீ பார்க்குறியோ அப்போதான் ஜனங்கள் சாதிக்க முடியாத இடத்துக்கு நீ வந்து சாதிக்க முடியும். Seeing invisible things is seeing invisible things, or is the secret of achieving impossible things. ஆமென் சொல்லுங்க. இந்த பச்சோந்தி புற ஊதா கதிர்களை பார்க்கக்கூடிய வல்லமை. ஸோ நீங்களும் அத்தகைய பார்வையுடையவர்களாக இருக்க வேண்டும். 3வது என்ன? 2 கண். சொல்லுங்கள், 2 டைரக்ஷன். இது இந்த டைரக்ஷனுக்கு இழுக்கும்,
ஆனால் அது அந்த டைரக்ஷனுக்கு இழுக்கும். ஒரே நேரத்திலே 2 கண்களில் 2 காட்சிகளை காணக்கூடிய திறமை பச்சோந்திகளுக்கு மட்டும் உண்டு. அப்படியே மறுரூபமாக்கப்படுகிற அனுபவம் உடையவனுக்கு மாத்திரம் இங்கே ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது இன்னொரு காட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிற வல்லமை இருக்கிறது. ரெண்டுமே தனித்தனியா 360 டிகிரியில் எவனுமே கண்ணை என்ன செய்ய முடியாதான். நம்ம எப்படிங்க பண்ணுறோம்? நம்ம 180 டிகிரியில் பண்ணுறோமா? அது 360 டிகிரின்றாங்க. ஒன்று இப்படி ஒன்று இப்படி எப்படி வேணாலும் சுற்றும். ஆமேன்னு சொல்லுங்கள். 3 சொல்லியிருக்கேனா? 4வது நாக்கு. எல்லாம் சொல்லுங்கள். பச்சோந்தியோட மிகப்பெரிய வலிமையான ஆயுதம் என்ன? நாக்கு. உங்களுடைய வலிமையான ஆயுதம் என்ன? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நாக்கு. நாக்கு. இந்த நாக்கு பச்சோந்தியோடைய உயரத்தை விட உயரமானது. உங்கள் வாழ்க்கையை விட, வாழ்க்கையோட இந்த ஸ்பேன் இருக்கிற அந்த இருக்கு பாருங்க, லைஃப் டைமு, அது லைஃப் ஸ்பேனு, அதை விட உங்களுடைய நாக்கு 2 மடங்கு பவர்ஃபுல்லானது. இப்படி கூட சொல்லலாம், உங்கள் லைஃப் டைமை 2 டைமு அதிகமாக்க வைக்க உங்கள் நாக்கால் முடியும். இப்படி சொல்லலாம். 80 வயசு வரை நீங்கள் வாழ்வீங்கன்னா 16 2 16 3 24 240 வரைக்கும் கூட கொண்டு போக முடியும் உங்களால்.